பச்சை தமிழன் நம்முடைய இயக்குநர்களின் தலைவர் பாரதி ராஜா அவர்கள், திரையுலகின் மகான், பல்கலைக்கழகம் அவர்களின் திரையுலகின் ஜாம்பவான்களாக விளங்கிய நம்ம பாலுமகேந்திர சார் தான் முதல்ல சொன்னார். ஒரு பங்கன்ல பேசினாரு, இந்த தமிழ் திரையுலகம் வர்ற யாருமே நடராஜ முதலியாரை மறக்கூடாது, அவர்தான் தமிழ் திரையுலகின் ஜாம்பவான்னு. நான் தினத்தந்தி பேப்பர்ல படிச்சாங்க, அப்பதான் தெரியும், ஓ நடராஜ முதலியார் ஒருத்தர் பேசாத படம் எடுத்து 1917 பேசாத படம் எடுத்த முதல் தயாரிப்பாளர். ஆக அவளுக்கு மரியாதை கொடுங்கன்னு ஐயா பாலுமகேந்திரா ஒரு பெரிய விழாவில் பேசுறத படித்தேன். அப்புறம்தான் அவருடைய வரலாறை படிக்க ஆரம்பித்தேன். பின்னால இங்கே தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபம் ஒன்று தமிழகத்தில் இருக்கிறது. தமிழகத்தின் இதயமான சென்னை மாநகரில் இருக்கிறது. அந்த இடம் வாங்கி கொடுத்தது யார், அதை உருவாக்கியவர்கள் யார் என்பது வரலாறு, யாராலும் மறைக்க முடியாது. 1965க்கு முன்னாலே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அத்தனை தயாரிப்பு படங்களும் சென்னையிலே தான் தலைமை இடம். எல்லா நடிகர்களும் ஆந்திரா என்டிஆர், நாகேஸ்வர் ராவ், மலையாள நசீர், கன்னட ராஜ்குமார், எல்லாருக்கும் புகலிடம் சென்னை தான். அப்படி இருந்த சமயத்துல ஒரு சரியான தயாரிப்பாளர்களுக்கு திரையுலகு போராட ஒரு சங்கம் இல்லை, கூடி பேச சங்கம் இல்லை என்ற போது மாடர்ன் தியேட்டர் சுந்தரம், எஸ் வாசன், கே சுப்பிரமணியம், மாபெரும் புரட்சியாளர் கே சுப்பிரமணியம் இயக்குனர், தயாரிப்பாளர், அவங்க எல்லாம் சேர்ந்து முதல் பணத்தை போட்டு டிஆர் சுந்தரம், எஸ் வாசன் தான் பணம் போட்டு அந்த வாங்கியிருக்காங்க. 60% இருந்து 70% பணம் இங்கே டிஆர் சுந்தரம், எஸ் வாசன். பிறகு நம்ம நாகிரெட்டியார் ஒரு 2000 ரூபாய், எல்வி பிரசாத் ஒரு 2000 ரூபாய்க்குள்ள, அப்புறம் மலையாளத்துல இருந்து ஒரு 700 ரூபாய், கன்னடத்துல இருந்து யாரும் நல்ல பணம் படைத்த ஒரு 500 ரூபாய், இப்படி எல்லாம் பணம் போட்டு தமிழகத்துல சென்னையில ஒரு அற்புதமான இடத்துல வாங்கி கொடுத்திருக்காங்க. தமிழர்களால் வழி நடத்தப்பட்டிருக்கு. பிறகு கடந்த 30 வருஷமா கொஞ்சம் தெலுங்கு சகோதரர்கள், நான் தெலுங்கு, தமிழ், மலையாளம் பிரிக்கவே இல்லை, மொழி பிரிக்கல, இனம் பிரிக்கல. ஆனா தமிழகத்தில் இருக்கிற ஒரு பிலிம் சேம்பர் யாரால் நடத்தப்பட வேண்டும்? எல்லா 65க்கு அப்புறம் அந்தந்த மாநிலத்துக்கு போய் தெலுங்கு ஓன் இருக்கு, அற்புதமா நல்லா பண்றாங்க, அற்புதம் பண்றாங்க. அங்க பிலிம் சேம்பர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, சேம்பர். அதே மாதிரி மலையாளத்துல சங்கம் இருக்கு, சேம்பர், கர்நாடகத்தில். ஆனால் தமிழகத்தில் ஏன் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட தெலுங்கு, மலையாளம் எல்லாரும் இணைத்துக் கொண்டு உருவான இடத்துல தமிழனுக்கு ஒரு அதிகாரம் இல்லை. யாரோ ஒரு பதவி கொடுப்பாங்களாம், அத தமிழன் கை நெஞ்சு செயற்குழுவா துணைத் தலைவர் சொல்லுவாங்களாம். இது என்னுடைய மிகவும் பாதித்தது. தமிழகத்தில் அப்படி ஒரு நிலை இருக்கக்கூடாதுங்க. ஐயா பாரதி ராஜா கூட பல கூட்டங்களை சொல்லிருக்காரு, தமிழ்நாட்டில் தமிழ்நாடு டைரக்டர் யூனியன் பேரையே மாத்தினாங்க. அப்பதான் கேபிள் டிவி வந்துகிட்டே இருக்கு, வயர் மட்டுக்கிட்டே இருக்கான். அப்ப டேப்ல படம் ரிலீஸ் ஆன 3வது நாள் தமிழ்நாடு பூரா டேப்ல போட்டுருவாங்க, கேபிள் டிவில போட்டுருவாங்க. அப்ப நான் செக்ரட்டரியா இருக்கேன், கேஆர்ஜி தலைவரா இருக்கேன். அங்க பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர் வந்து அங்க அழுவாங்க, ஒரு பாதுகாப்பே இல்லை, கேபிள் டிவில போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப கேஆர்ஜி கேட்டேன், அண்ணே ஒரு ஏதாவது நம்ம பண்ணுவோமே, கேபிள் டிவி அந்த திருட்டு விசிடி எடுத்து பண்ணுவோம். இல்ல அதெல்லாம் நமக்கு வேலை இல்லைன்னு அண்ணன் சொன்னாங்க. சரி, அப்புறம் தான் என்ன பண்ண, தமிழ் திரைப்பட பாதுகாப்பு படைன்னு ஆரம்பிச்சேன். டாக்டர் கலைஞர் என்ன பண்ணாரு, இந்த படையிடையெல்லாம் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு அவங்க ஒரு பத்திரிகையில் ஒரு அறிக்கை விட்டாங்க. சிஎம்மா இருக்கும்போது நான் அதை கழகம்னு மாத்தினேன். கழுதி திருட்டு வீதி தயாரிப்பவன் எதிர்ப்பவன் கடைகள் அடித்தேன். கடைசியா ஒரு நல்ல ஒரு படம் ஏராமனோட பர்மா பசார் என் உதவி நான்னார் போன் போட்டு கூப்பிட்டாரு. அங்க போய் என்னை வெட்டி குத்த இருந்தானுங்க. அன்னைக்கு செத்து இருந்தா ஒருத்தன் கூட நம்மளை நினைச்சு பார்த்துருக்க போறது இல்லை. அன்னையில இருந்து விட்டேன். நன்றி இல்லாத ஒரு இடத்தில் இந்த வேலையை நம்ம பார்க்க கூடாது விட்டுதான் இந்த பாதுகாப்பு கழகம் இயங்காம இருந்தது.
வணக்கம்.